வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னோடய அப்ளைனுக்கும் என்னுடைய அப்ளைன் லீடர்ஸுக்கும் எனது குரு ராஜன் சாருக்கும் என்னோடய குழுவில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியோடு இன்றைய வீடியோ நம்ம ஆரம்பிக்கலாம். கிரேட் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பேர் சுரேஷ்குமார். நான் கடலூரில் இருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், டைமண்ட் டைரக்டர் ஆஃப் வெஸ்டீஜ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ தி அல்டிமேட் சிஸ்டம் ஃபார் சக்ஸஸ். நம்மளுடைய வெற்றிக்கு இதுதான் முறை. இந்த முறையில் நம்ம செயல்படும் பொழுது நமக்கு 100% வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஒரு சந்தேகம் இருக்கும், எப்படி இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்தை நம்ம ஆரம்பிக்கிறது, கரெக்டுங்களா? ஸோ இந்த விஷயத்தை உங்களுக்கு விளக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. கிரேட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ப்பு சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே செயலில் இறங்கிடுவாங்க. அவங்க போய் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுடைய ப்ராடக்ட் ஏதாவது வாங்கினதில் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் காமிப்பாங்க. இதுதான் இன்றைக்கி நான் பார்த்ததில் நிறைய இடங்களில் நான் பார்த்த ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் இந்த வியாபாரம், குறிப்பாக இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்தை நம்ம செய்வதற்கு ஒரு முறை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த முறையோடு நம்ம இந்த வியாபாரத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு உன்னதமான வெற்றி நம்மளை காத்துட்ருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம இஷ்டத்துக்கு செய்யலாமா, இல்லை இங்கே சொல்லக்கூட இந்த முறைப்படி செய்யலாமா? எப்போவுமே இந்த முறையானது நமக்கு நிறைய பேர், ஃபார் எக்ஸாம்பிள் ராஜன் சார் இந்த விஷயத்தை உருவாக்கி அவர் ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சுருக்காங்க. அதாவது ஒரு சீனியர் மேனேஜராக பிஹெச்இஎல்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வாய்ப்புக்குள்ளே வந்தார். அங்கே அவரோட வருமானம் 1,43,000 ஒரு மாதம். அவரோட டெசிக்னேஷன் சீனியர் மேனேஜர். இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் அவர் இந்த வியாபாரத்தை எடுத்தார். ஆனால் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி நிறைய படிச்சிருந்தார். நிறைய விஷயங்கள், நிறைய அனுபவங்களை வச்சு அவர் ஒரு சிஸ்டமாக இதை உருவாக்கி அந்த சிஸ்டம் அவருக்கு ஒரு பாதுகாப்பான வருமானம் மற்றும் நிரந்தரமான வருமானம், அது எல்லாத்துக்கும் மேலே மாதம் கிட்டத்தட்ட 25 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இன்றைக்கி உருவாகிருக்கு. அவர் உருவாக்கி, அவர் செயல்பட்டு, அவர் சக்ஸஸ் ஆகி நிறைய பேரை சக்ஸஸ் பண்ண வச்ச ஒரு சிஸ்டம் தான். எனக்கு தெரிஞ்சு ₹1,00,000 மேலே அவரோட டீமில் நிறைய பேர் வருமானம் வாங்குகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பல நூற்றுக்கணக்கான நபர்கள் லட்சம் வருமானங்களை தொட்டிருக்காங்க, கரெக்டுங்களா? ஸோ அந்த சிஸ்டம் தான் இங்கே நமக்கு ராஜன் சார் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அல்டிமேட் சிஸ்டம் என்னன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, யுவர் ட்ரீம்ஸ். இப்போது நம்மளுடைய ஆசைகளையும் கனவுகளையும் ஒரு டைரி எடுத்து, இல்லைன்னா பாக்கெட் ட்ராக்கர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் எழுதுங்க. ஓகேங்களா? அப்போது நம்மளுடைய ஆசைகள் சின்ன வயசில் நமக்கு இருந்திருக்கும் இல்லைங்களா? நம்மளோட வீடு இப்படி இருக்கணும், நம்ம இந்த மாதிரியான காரில் பயணம் பண்ணணும், ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் போகணும், ஃப்ளைட்டில் ஏறணும், விதவிதமான உடைகள், ஆபரணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு வேணும். இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும், என்னோடய மாத வருமானம் இவ்வளோ இருக்கணும், என்னோடய பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கணும், கரெக்டுங்களா? உதவி கேட்டு வரவங்களுக்கு நம்ம நிறைய உதவி செய்யணும். இந்த மாதிரியான பல ஆசைகள், கனவுகள் நமக்குள்ளே இருந்திருக்கும். இது என்னவெல்லாம்ன்றது தயவுசெய்து உங்களோட டைரியில் எழுதுங்க. எழுதி வச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் அதில் எதெல்லாம் படங்களாக உங்களால் பிரிண்ட் போட்டு ஒட்ட முடியுமோ, நெட்டிலேருந்து இன்றைக்கி நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ண முடியும். அந்த வீடு, காரு, பணம், ஃப்ளைட்டு, வெளிநாடு சுற்றுலா, இல்லை உல்லாசமான ஒரு மகிழ்ச்சியான குடும்பம், இந்த படங்களை எல்லாமே நம்ம ஒரு பிரிண்ட் போட்டு நம்மளுடைய விஷன் போர்டில் நம்ம வைப்போம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1, யுவர் ட்ரீம்ஸ். ஆசைகள், கனவுகளை எழுதுவது, கரெக்டுங்களா? எழுதியாச்சு, அந்த படங்களை வாங்கி ஒட்டியாச்சு. ஸ்டெப் நம்பர் 2, நேம் லிஸ்ட். நமக்கு தெரிஞ்ச சொந்த பந்தங்களோட பெயர்கள் எழுதுவது. இவங்களுக்கு இவங்க பேர் எழுதலாமா, இவங்க பேர் எழுதக்கூடாது, அப்படியெல்லாம் தயவுசெய்து யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட அத்தனை பேரோட பேரையும் எழுதுங்க. முடிஞ்சால் அவங்களோட என்ன ஊருன்னு எழுதுங்க. மொபைல் நம்பர் உங்களுக்கு எழுத தேவை இருந்துச்சுன்னா அதையும் எழுதிக்கலாம், கரெக்டுங்களா? அந்த டைரியில் ஒரு 4-5 பக்கத்தை விட்டு அதிலேருந்து நீங்கள் நேம் லிஸ்ட் எழுதுறதுக்கு ஆரம்பிங்க, கரெக்டுங்களா? ஸோ ஸ்டெப் நம்பர் 1,
ட்ரீம்ஸ். ஸ்டெப் நம்பர் 2 நேம் லிஸ்ட். ஸ்டெப் நம்பர் 3 இன்விடேஷன். இன்விடேஷனுக்கு ஒரு முறை இருக்குது, ஒரு மெத்தட் இருக்குது. கரெக்டுங்களா? அந்த முறையில் நம்ம பண்ணணும். இப்போ நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். இன்விடேஷனுக்கு நம்மக்கிட்ட ஒரு 1.5 நிமிடம் வீடியோ இருக்குது. இந்த 1.5 நிமிடம் வீடியோ உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கணும். அந்த வீடியோ ஒரு இயர்ஃபோன் போட்டு அவங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கணும். கரெக்டுங்களா? இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த 1.5 நிமிஷம் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறது. எப்படி காமிக்கணும்? இயர்ஃபோன் போட்டு காமிக்கணும். இந்த வீடியோ பார்த்த பிறகு அவங்கள்ட்ட நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, இந்த 1.5 நிமிடம் வீடியோவில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 1.5 நிமிடம் வீடியோவில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குங்க? சொல்லலாம், சொல்லாமலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஒரு வேளை ஒரு 35 ரூபா சோப்பு, 15 ரூபா அடக்க விலை, 20 ரூபா விநியோகம் வரைக்க போகுது இப்படி சொன்னாங்கன்னா ஓகே, சூப்பர், அவங்க கவனிச்சிருக்காங்க, புரிஞ்சிருக்கு, சூப்பர். ஒருவேளை அவங்க சொல்கிறதுக்கு தயங்குறாங்க அப்படின்னா நம்ம தான் ஒரு பாயிண்ட்டை எடுத்து கொடுக்கணும். ஒரு சோப்பை பற்றி பேசுனாங்களா, 35 ரூபா சோப்புன்னு பேசுனாங்களா, இப்படி நம்ம 1-2 பாயிண்ட்டை எடுத்து கொடுக்கும்போது அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம அவங்களையும் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ண வச்சு பேச வச்சு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஓகே, இதில் முதலீடு இல்லைன்றது இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்கன்னா ஓகே. இதுக்கு பிறகு நம்மள்ட்ட ஒரு கார் புக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார் புக்கை நம்ம அவங்களுக்கு காமிக்கணும். பாருங்கள், இந்த நிறுவனம் ஆரம்பித்து 10 வருடங்களில் 1000 பேர் கார் வாங்கியிருக்காங்க. அதாவது 2004 இந்த நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க. 2014 1000 பேர் கார் வாங்கியிருந்தாங்க. அவங்களோட படங்களை போட்டு, அவங்களோட கதை சுருக்கங்களை போட்டு இந்த புக்கு வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த நிறுவனத்தில் 5000 பேர் அவங்களோட வாழ்க்கை தரம் கார் வாங்குகிற அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்னு பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் சொல்கிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, கவனமாக வச்சுக்கோங்க. கரெக்டுங்களா? ஓகே, கார் புக் காமிச்சாச்சு. இப்போ அவங்க இது என்ன ஏதுன்னு கேட்குறாங்க, நான் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அந்த சூழ்நிலை நம்ம தான் உருவாக்கணும். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 4, அவங்களுக்கு நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது? அதுக்கு ஒரு முறை இருக்குது. உங்கள் மொபைல் ஃபோனில் நம்மள்ட்ட ஒரு சிஎன்டி வீடியோ 33 நிமிஷம் பேசக்கூடிய ஒரு வீடியோ ராஜன் சார் நமக்கு பேசி கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ தான் அதே போல் நம்ம இயர்ஃபோன் போட்டு அவங்களுக்கு காமிக்க போகிறோம். கரெக்டுங்களா? இந்த வீடியோவும் உங்கள்கிட்ட இருக்கணும். இப்போ 1.5 நிமிஷம் வீடியோ பார்த்தாச்சு, கார் புக் காமிச்சாச்சு. இப்போ ப்ரெசன்டேஷனில் நம்ம 33 நிமிஷம் வீடியோவும் காமிக்கிறோம். இந்த வீடியோ பார்த்த பிறகு அவங்கள்ட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, அந்த இடத்துல கேள்வி இல்லை. கரெக்டுங்களா? கேள்வி இல்லை. அவங்கள்ட்ட நீங்கள் பேச வேண்டிய வார்த்தை இதுதான். இந்த 33 நிமிஷத்தில் ராஜன் சார் எல்லா விஷயத்தையும் விளக்கமாக சொல்லிட்டாங்க. கரெக்டுங்களா? எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தது நீங்கள் சொல்ல வேண்டியது, ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? அவ்வளோதான். ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். சந்தேகமும் இல்லை, கேள்வியும் இல்லைன்னு தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்தது இந்த நபருக்கு நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய ப்ராடக்டை ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கணும். அப்படியே எடுத்து டேபிள் மேலே அடுக்கிறது இல்லை. முதல்ல எடுத்து காமிக்க வேண்டியது டீ தூள், 2வது காமிக்க வேண்டியது சோப்பு, 3வது காமிக்க வேண்டியது பேஸ்ட், அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு, ஷாம்பு, ஹேர் ஆயில், சமையல் எண்ணெய், டீ, காஃபி, அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் ஷாம்பு, ஹேர் ஆயில், துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, தரை துடைக்கிறது, டாய்லெட் கிளீனர், டால்கம் பவுடர், ஃபேர்னஸ் க்ரீம், ஃபேஸ் வாஷ், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கணும். ஆனால் முதல்ல காமிக்க வேண்டியது டீ, 2வது காமிக்க வேண்டியது சோப்பு, 3வது காமிக்க வேண்டியது எதுங்க? உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும், பேஸ்ட். இதுக்கப்புறம் தான் நீங்கள் 1 by 1 மீதி ப்ராடக்டை காமிக்கணும். சோப்பு அப்படின்போது நம்மக்கிட்ட 5 விதமான சோப்பு இருக்குது. அதில் எது காமிக்கணும்? அந்த 45 ரூபா டிபியில் ஒரு சோப்பு இருக்குது இல்லைங்களா, அது. அப்போ அந்த சோப்பு காமிக்கும்போது இந்த பாருங்கள், இதில் வேப்பிலை, துளசி, புதினா இருக்குது. TFM 76%, கிரேட் 1 சோப். இது ஒரு மாய்ஸ்சரைசிங் சோப். மாய்ஸ்சரைசிங் அப்படின்னா சருமத்துக்கு ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடியது. இப்போ நான் சோப்புக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு சில விளக்கங்கள் கொடுத்துருக்குறேன். இதே போல் இந்த சோப்புக்கு பிறகு வரக்கூடிய ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதுதான் ப்ரெசன்டேஷன் மெத்தட். கரெக்டுங்களா? இப்போ அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை அதிகப்படுத்துறதுக்கு நமக்கு ஹோம் மீட்டிங், உங்களோட அப்ளைன் வீட்டில் ஹோம் மீட்டிங் நடக்கும். அதுலேயும் அவங்கள உட்கார வைக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் நம்ம சரௌண்டிங்கில் ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல சிஎன்டி நடக்கும். 100 கிலோமீட்டர் ரேடியஸில் ஒரு சிஎன்டி நடக்குது அப்படின்னா
அங்கேயும் அவங்கள நம்ம கூட்டு போய் உட்கார வைக்கலாம். அங்கே அவங்க ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கரெக்டுங்களா? ஸோ அவங்க எஸ் சொல்லிட்டாங்க. ஐடி லாகின் பண்ணுங்கள். ஏ நியூ அச்சீவர் இஸ் பார்ன். அதாவது ஒரு புது சாதனையாளன் இந்த இடத்துல பிறந்திருக்கிறான். இவங்களை நம்ம இந்த விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு உண்டான அடுத்த ஸ்டெப்பில் நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டேஷன் அப்படின்ற தலைப்பில் இன்னொரு வீடியோவில் நம்ம பேசுவோம். இப்போது நீங்கள் பார்த்த விஷயங்களை மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெப் நம்பர் 1, யுவர் ட்ரீம்ஸ். உங்களோட ஆசைகள் கனவுகளை ஒரு நோட் புக் டைரி எடுத்து அதில் எழுதுங்க. ஸ்டெப் நம்பர் 2, நேம் லிஸ்ட். அதே டைரியில் ஒரு 4-5 பக்கத்தை விட்டு நேம் லிஸ்ட் தெரிஞ்சவங்களோட அத்தனை பேரோட பேர் எழுதுங்க. அவங்க ஜாயின் பண்ணுவாங்களா இல்லை ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்களா எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்களோட பேர் எழுதுறது. அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3, இன்விடேஷன். 1.5 நிமிஷம் வீடியோ, கார் புக். ஸ்டெப் நம்பர் 4, ப்ரெசன்டேஷன். ப்ரெசன்டேஷனுக்கு இந்த 33 நிமிஷம் வீடியோ. கரெக்டுங்களா? இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஐடி லாகின் பண்ணுறது, ப்ராடக்டை வாங்க வைக்கிறது. ஸ்டாக் பாயிண்ட் கூப்பிட்டா அவங்க வர்றதுக்கு தயங்குவாங்க. அதனால தான் நம்ம இந்த ப்ராடக்டை எடுத்துக்கிட்டு அவங்க இடத்துக்கு போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ ஒரு 12 நிமிஷத்தில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யார் காமிக்கிறாங்களோ அவங்க மூலியமாக நீங்கள் என்கிட்ட பேசலாம். கரெக்டுங்களா? ஸோ கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஒரு முறையை கையாளணும். நமக்கு தெரிஞ்ச மாதிரியே நம்ம பண்ணோம்னா வாழ்க்கையில் நம்ம இவ்வளோ நாள் இருந்த மாதிரி தான் இருக்க முடியும். ஒரு உன்னதமான வாழ்க்கை தர மாற்றம் வேணும் அப்படின்னா இந்த அல்டிமேட் சிஸ்டம் இந்த முறையில் செயல்பட ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளோட வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ராஜன் சார் அவரோட குழுவில் நிறைய வெற்றியாளர்கள் உருவாக்கின ஒரு முறை தான் இது. இந்த முறையில் செயல்படுவோம். ஸோ இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ வெல்த்.